எங்களுக்கு அவ்ளோ கஷ்டம். யாருக்குமே இப்படி வரக்கூடாது. பொலம்பி தவிக்கிற பாக்யராஜோட மனைவி. இந்திய சினிமாவுல திரைக்கதை மன்னன் அப்படின்னு புகழப்படுறவரு பாக்யராஜ். அவரோட ஒவ்வொரு படமும் இப்ப பார்த்தாலும் ரசிகர்களோட கனெக்ட் ஆகும். காமெடி, எமோஷன் அப்படின்னு பக்காவா அவரு ஒரு படத்த உருவாக்குனதால தான் அதிக வெள்ளி விழா கண்ட இயக்குனர்கள்ல ஒருத்தரா திகழ்ந்துகிட்டு இருக்காரு. நடிகை பூர்ணிமாவ காதலிச்சு 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு பாக்யராஜ். சூழல் இப்படி இருக்க பூர்ணிமா குடுத்திருக்கக்கூடிய பேட்டி ஒண்ணு ட்ரெண்ட் ஆயிருக்கு. பாரதி ராஜா கிட்ட உதவி இயக்குனரா இருந்து அவரோட பல படங்களுக்கு தூணா இருந்திருக்காரு பாக்யராஜ். பாரதி ராஜா இயக்குன சிவப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள் மாதிரியான படங்களுக்கு கதையையும் எழுதியிருக்கிறாரு. இதுக்கப்புறமா சுவரில்லாத சித்திரங்கள் படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமான அவரு முதல் படத்திலேயே தன்னோட கதையாலையும் திரைக்கதையாலையும் கவனிக்கப்படக்கூடிய இயக்குனரா மாறினாரு. இதுக்கிடையில பாக்யராஜோட முதல் மனைவி உடல்நலக் குறைவால உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நடிகை பூர்ணிமாவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு பாக்யராஜ். அவங்களுக்கு சாந்தனு அப்படிங்கிற பையனும், சரண்யா அப்படிங்கிற பொண்ணும் இருக்காங்க. சாந்தனு தமிழ் சினிமாவுல அடையாளப்படுத்தப்பட்ட நடிகர்கள்ல ஒருத்தரா இருக்காரு. சரண்யாவோ பாரிஜாதம் அப்படிங்கிற ஒரே ஒரு படத்துல மட்டும் நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில பூர்ணிமா பாக்யராஜ் குடுத்திருக்கக்கூடிய பேட்டி ஒண்ணு சமூக வலைதளத்துல ட்ரெண்ட் ஆயிருக்கு. எங்களுக்கு கஷ்டமே வந்ததில்ல அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு வந்த மாதிரியான கஷ்டம் வேற யாருக்குமே வந்துரக்கூடாது அப்படின்னு தான் நான் எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா, இந்த சினிமா துறை அப்படிங்கிறது அப்படிப்பட்டது. அந்த கஷ்டம் வந்தப்போ நாங்க நெனச்சது ஒண்ணுதான். அதாவது ஒரு குடும்பமா இத கடந்துறணும் அப்படின்னு நெனச்சோம். கஷ்டங்கள் வந்தாலும் பரவால்ல. நாம எல்லாரும் ஒண்ணா இருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய நம்பிக்கைய குடுத்துச்சு. கல்யாணமான புதுசுல பெரியவங்க கூட இருந்தா சின்ன சின்ன விஷயங்கள எப்படி ஹேண்டில் செய்யணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. பெரியவங்க கூட இருக்கிறது ரொம்பவே அவசியமான ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.